முக்கிய செய்தி. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். எங்களுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் KPM அவர்கள் KP முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்கே போகிறார். கருமேனி நம்பியார் திட்டத்தை பற்றி பேசுகிறார். அப்போ நான் குறிப்பிடுறோம், அண்ணன் KP முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவரை பதிலளிக்கிறார். நான் தான் குறுக்கிட்டேன். இது புனிதமான நாற்காலி, இதில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு அமைச்சர் பதில் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் பதில் சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு சொன்னால் இல்லை நான் அந்த பகுதி சேர்ந்தவன் அந்த தொகுதி சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்கிறார். அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்து தான் சொல்ல முடியுமா ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்புடையதல்ல. இதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் காலையிலிருந்து நடந்தது. மீண்டும் அதே நிலைக்கு தான் போறேன். பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை. ஒரே நிமிஷம். அடுத்தது, இன்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் அழகாக பேசினார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவருடைய திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் பல அம்சங்கள் இருக்குது. அதில் விவசாய சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் சொல்லி அதிலிருந்து இது வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கையில் நீங்கள் எதுவும் செய்யலை. அதில் ஒரு 10,000 கோடிக்கு தூர் வாரது, மற்றது 2,000 கோடிக்கு தடுப்பணை கட்டுறது, இப்படிலாம் கோடிட்டு காட்டுறாரு. இதுக்கெல்லாம் இந்த நீர்வளத்துறையிலே கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு இது 1 லட்சம் கோடி வேணும். அப்படி இருக்கும்போது அப்படின்னு பேசும்போது அவர் மறித்து மீண்டும் அவர் கருத்து சொல்கிறார். அமைச்சர் கருத்து சொல்லும்போது அவரே கருத்து சொல்கிறார். இதை தான் நாங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த பெரும்பான்மை பலம் இல்லை. தீர்மானம் கொண்டு வந்தால் தோல்வியடையும் தெரிஞ்சும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்ததற்கான காரணம் இல்லை. வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை. நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம். சார், நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை OPS அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதே போல அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இதை எதிர்த்திருக்காரு. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சிக்கு கொடுக்கலைங்கிறார். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறது தான் ஆளுங்கட்சி உறுப்பினர், மீது எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர்கள். அது கூட மறந்து பேசுறாங்க. தோழமை கட்சிக்கு எங்க கொடுக்கல, வெளியில தான் தோழமை கட்சி. சட்டமன்றத்துக்கு வந்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர் தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள். மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான். அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் தோழமை கட்சி கொடுக்கலன்னு சொல்றாங்க. இங்கேயும் தோழமை கட்சி தான் பாக்குறாங்க. அதான் எல்லாம் பாராட்டி பேசுறாங்க. அது நீங்க புரிஞ்சுட்டா நாங்க என்ன செய்யறது? நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாத. அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தில் பதிலளித்து பேசும்பொழுது முதலமைச்சர் அதிமுக நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனை திசை திருப்பதான் அந்த தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய பதில்? அதாவது அவர்கள் அதனாலதான் 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேச வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில், அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை நாங்கள் ஆட்டினோமே ஒழிய, அதனால் நாங்கள் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டோம். அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள முடியாத காரணம் எங்களுடைய ஆட்சியில் பிரச்சனை இல்லை, அதனால் குற்றம் சுமத்த முடியல. ஒரு நல்ல ஆட்சி எங்களுடைய ஆட்சியில் தந்தோம். 2 மணி நேரம் 52 நிமிடம் நாம் பேசியதை அதை சிடிக்கு நாங்கள் கேட்டோம். சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி துணைவர்களை சென்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுநர் உரையில் ஆற்றிய அதை சிடியாக கொடுங்கன்னு கேட்டோம். அவரும் கொடுத்தார். 2 மணி நேரம் 52 நிமிடத்தில் 1 மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதில் சிடியில் கொடுக்கப்பட்டது வெறும் 46 நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்தில் 44 நிமிடம்
மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனது தான் இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யலை, நேரலையில் ஒதுக்கீடு செய்யலை. ஆனால் முதலமைச்சர் பேசுகிறத ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். அதோட சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சுதான் பரவாயில்ல. ஆனால் அது மாறாதான் செயல்படுத்திட்டு இருக்காரு என்பதுதான் நாங்கள் கோடிட்டு காட்டினோம். அதுக்கு எந்த மறு அறிப்பும் அவர் சொல்லலை. ஆகவே ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் 2 தரப்புக்கும் சமமாக நடப்பது தான் சபாநாயகருக்கு அழகு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். ஆனால் இன்றைய தினம் மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் வந்த பிறகு எங்களுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் KPM அவர்கள் KP முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்கே போகிறார். கருமேனிய நம்பியார் திட்டத்தை பற்றி பேசுகிறார். அப்போ நான் குறிப்பிட்றோம், அண்ணன் KP முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவரை பதிலளிக்கிறார். நான் தான் குறுக்கிட்டேன். இது புனிதமான நாற்காலி, இதில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு அமைச்சர் பதில் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் பதில் சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு சொன்னால் இல்லை நான் அந்த பகுதி சேர்ந்தவன் அந்த தொகுதி சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்கிறார். அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்து தான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்புடையதல்ல. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் காலையிலிருந்து நடந்தது. மீண்டும் அதே நிலைக்கு தான் போகிறேன். பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை. ஒரே நிமிஷம். அடுத்தது இன்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் அழகாக பேசினார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவருடைய திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் பல அம்சங்கள் இருக்குது. அதில் விவசாய சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் சொல்லி அதிலிருந்து இது வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கையில் நீங்கள் எதுவும் செய்யலை. அதில் ஒரு 10,000 கோடிக்கு தூர் வாரது மற்றது 2,000 கோடிக்கு தடுப்பணை கட்டுறது இப்படிலாம் கோடிட்டு காட்டுறாரு. ஆக இதுக்கெல்லாம் இந்த நீர்வளத்துறையிலே கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 1 லட்சம் கோடி வேணும். அப்படி இருக்கும்போது அப்படின்னு பேசும்போது அவர் மறித்து மீண்டும் அவர் கருத்து சொல்கிறார். அமைச்சர் கருத்து சொல்லும்போது அவரே கருத்து சொல்கிறார். இதை தான் நாங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த பெரும்பான்மை பலம் இல்லை. தீர்மானம் கொண்டு வந்தால் தோல்வியடையும் தெரிஞ்சும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்ததுக்கான காரணம் இல்லை. வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை. நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம். சார், நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை OPS அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதே போல அவருக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இதை எதிர்த்திருக்காரு. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சியும் கொடுக்கலைங்கிறார். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறது தான் ஆளுங்கட்சி உறுப்பினர், மீது எல்லாமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்.